மகாபாரதம் வியாசர் எழுதினது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் முதல்ல இந்த பாரதத்தை எழுதினது ஒரு பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு ஒரு புலவர். அதுக்கப்புறம் முழுதாக எழுதினது வில்லிபுத்தூரார். இந்த வில்லிபுத்தூராரோட அப்பாவுக்கு பெரியாழ்வார் மேலே பெரிய ஈடுபாடு. அவருடைய ஊர் வில்லிபுத்தூர், அதனால் அந்த பேரை வில்லிபுத்தூரார் அப்படின்னு இவருக்கு வைக்கணும்னா அந்த ஈடுபாடை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் வக்கபாகை அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய ஆட்சி காலத்தில், அந்த குறுநில மன்னன் அந்த காலத்தில் தான் அவர் இதை எழுதுகிறார். அவர் எழுத முற்படும்போது சபையில் ஒரு நாள் ஒரு பேச்சு வருது. இந்த பேச்சில் பல அறிஞர்களும் இருக்காங்க. எல்லாருமே நீ பாரதம் எழுதணும்னு ஆசைப்படுறதுக்கான காரணம் என்ன? எல்லாருக்கும் தான் வியாச பாரதம் தெரியும், பாகவதம் தெரியும், இதை போய் எதுக்கு எழுதுகிற அப்படின்னு கேட்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க. அவனுக்கு பெரிய ஆளாகணும், தன்னை நிலைப்படுத்திக்கணுங்கிற ஆசையில் எழுதுகிறான்னு, இல்லை பெரிய காப்பியம் படைத்த பேர் வரணும்னு எழுதுகிறான், இல்லை இந்த கதையில் போர்லாம் வருது, இந்த போர்க்காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக எழுதுகிறான். இப்படி எல்லாரும் சொன்னப்போ வியாசர் எழுதுகிறப்போ, மகாபாரதத்தை எழுதுகிறப்போ என்ன சொன்னார்னா, நாராயண கதா இமாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் இதை சொல்கிறதுக்கு காரணமே இது நாராயணனுடைய கதை, அதனால தான் நான் இதை சொல்ல முற்படுகிறேன் அப்படிம்ப. அதே தான் வில்லிபுத்தூராரும் சொல்கிறார், இது கண்ணனுடைய கதையும் இடையிடையே கலந்து வருதலால் நான் சொல்ல முற்பட்டேன் அப்படின்னு. ஆக இங்கே கருப்பொருளே கண்ணன் தான். பாரதம்ங்கிற மகா பெரிய காவியமாக இருந்தாலும் அதில் நாம் சொல்லக்கூடிய முக்கிய கருத்து இந்த கண்ணன் வருகின்றது. அவன் கண்ணன் இறைத்தன்மையை காட்டக்கூடியது. அதனால தான் இதுக்கு ஏற்படுகின்ற சிறப்பு.